ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஏன் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தரே, அது ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரே சொல்றாங்க, ஜட்டியை கட்டிட்டு உட்கார வச்சு ஒன்னு கொண்டு போடுவேங்கிறாங்க. அந்த அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், போதைப் பொருள் என்று வரும்பொழுது அந்த போதை பவுடருக்கு யார் எந்த அமைச்சர் ஃபேமஸா இருந்தாங்கன்னு அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியல. ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, நீட்டுனா வாயை திறக்காது, காவேரி தண்ணியை பத்தி பேசினா வாயை திறக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பொய் வழக்க போட்டு இன்னைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய எதிர்காலம் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன அவர் நேற்று பேசும்போதே சொல்லிட்டாரு, 5ஆம் தேதி இருக்குல்ல சட்டமன்றம், அப்ப அந்த மேகதாது பிரச்சனை நான் அங்க வச்சுக்கிறேன், நீங்க எங்கிட்ட தப்பிக்க முடியாது என்று நேற்று அவர் சவால் விட்டார். இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அவருடைய கேள்வி கேட்டா எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம்னு திணறி பயந்து உடனடியாக இன்னைக்கு அவர் கைது செய்திருக்கிறார்கள். ஆக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்றவர்களும் இன்றைக்கு கொந்தளிச்சு போய் தான் இருக்கிறாங்க. ஆக இது போன்ற பொய் வழக்கு போறதை நிறுத்திட்டு தயவுசெய்து எங்களோட வாக்குவாதத்துக்கு வாங்கினீங்க. இது நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர திமுகவோட பிரச்சனைக்காக நாங்கள் போராடவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக எங்களை பொறுத்தவரைக்கும் இப்படி பொய் வழக்கு போட்டிருக்கின்ற உங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.